தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னி சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. கார்த்திக் ரேவதி சீரியலுடைய நாளைய எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். எபிசோடை பொறுத்த வரைக்கும் அந்த கருப்பு சட்டை போட்டவன் தாங்கிட்ட தவறாக நடந்துக்க பார்த்தான் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு கார்த்தி மேலே அநியாயமாக பழியை தூக்கி போடுது. அப்படிலாம் எதுவுமே நடக்கவே இல்லை, இந்த பொண்ணு பொய் சொல்லுதுன்னு கார்த்தி சொன்னாலும் நீ எதுக்காக அந்த ரூமுக்கு போன அப்படின்னு சாமுண்டீஸ்வரி கேட்க, சந்திரா மேடம் தான் இலக்கட்டு இருக்குது எடுத்துகிட்டு வர சொன்னாங்க, அதனால தான் அந்த ரூமுக்கு போனேன்னு கார்த்தி ஒரு பக்கம் சொல்ல, இல்லை அவன் பொய் சொல்கிறான், நான் அப்படி சொல்லவே இல்லை, என்னையும் எங்கள் அக்காவையும் பிரிக்கிறதுக்காக அநியாயமாக இந்த பழியை ஏன் மேலே தூக்கி போடுறான்னு சந்திரா ஒரு பக்கம் சொல்ல, இங்கே என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியாமல் இங்கே சாமுண்டீஸ்வரி முழிச்சிட்டு நின்றுட்டுருக்காங்க. அதாவது அந்த பொண்ணு சொல்கிறத நம்புறதா இல்லை டிரைவர் சொல்கிறத நம்புறதான்னு சொல்லி இவங்க குழப்பத்தில் இருக்கும்போது மாயா இந்த ஒரு விஷயத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி விஷயத்தில் எந்த ஒரு பொண்ணும் பொய் சொல்ல மாட்டா, எனக்கு என்னவோ அந்த பொண்ணு சொல்கிறதான் சரின்னு படுது அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்தை கூட்ட சொல்கிறாங்க. அங்கே இருக்கவங்களும் இதை பஞ்சாயத்து மூலமாக தீர விசாரித்து அதுக்கப்புறம் தான் தீர்ப்பு சொல்லணும், உண்மை என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது சாமுண்டீஸ்வரியும் முடிவுக்கு வராங்க. சரி பஞ்சாயத்தை கூட்டலாம் அப்படின்னு சொல்லி அடுத்த சீனே பார்த்தீங்கன்னா மரத்தடியில் பஞ்சாயத்தையும் கூட்டிட்டாங்க. இந்த பஞ்சாயத்தில் சிவனாண்டி, சாமுண்டீஸ்வரியோட குடும்பம், பாதிக்கப்பட்ட பொண்ணோட ஹஸ்பண்ட், அதாவது கல்யாணம் பண்ணிக்க போகிற பையன், இவங்க எல்லாருமே பஞ்சாயத்தில் நிற்கிறாங்க. ஸோ இங்கே ஊரில் இருக்கவங்களும் சாமுண்டீஸ்வரியை இந்த விஷயத்தை விசாரித்து ஒரு நல்ல தீர்ப்பாக சொல்கிறாங்க. ஆனால் சாமுண்டீஸ்வரி இது எங்கள் வீட்டு விஷயமா இருக்குது, அதனால் இந்த விஷயத்தில் நான் தீர்ப்பு சொல்ல முடியாது, அதனால் தீர்ப்பு சொல்கிறதுக்குன்னு ஒருத்தரை நான் வர வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஒரு கார் வர்ற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ இங்கே சாமுண்டீஸ்வரியும் பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு பலத்தை வரவேற்பாக கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா அவரை பற்றி பெருமையாக பேசுகிறாங்க. அந்தளவுக்கு யார் அவர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆளவந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் என்ட்ரி கொடுக்குறாங்க. அவரை பற்றி ரொம்ப பெருமையாக இங்கே சாமுண்டீஸ்வரி எடுத்து சொல்கிறாங்க. அவர் இறங்குனதும் இங்கே சாமுண்டீஸ்வரி அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே அந்த அம்மனோட அருள் தான், ஸோ அந்த அம்மன் அருள் எல்லாருக்குமே இருக்குன்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ண, சரி உன் வீட்டு பிரச்சனை நீ திருப்பி சொல்ல முடியாதுன்னு நீ சொன்னதுனால தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்தையும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அங்கே நடந்தது என்ன அப்படின்னு சொல்லி அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கிட்ட விசாரிக்கிறாங்க. அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா இது மாதிரி நான் ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காக மாடியில் இருக்கக்கூடிய அந்த ரூமுக்கு போனேன், என் பின்னாடியே இவன் என்கிட்ட தப்பாக நடந்துக்க பார்த்தான் அப்படின்னு அந்த ஒரு பொண்ணு ஒரு பக்கம் சொல்ல, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, இனிமேல் யார் என்னை கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு அழுதுகிட்டே பஞ்சாயத்துக்கிட்டே சொல்லிகிட்டு இருக்கு. ஸோ இன்னொரு பக்கம் கார்த்திகிட்ட விசாரிக்கிறாங்க. அந்த பொண்ணு பொய் சொல்லுதையா, அது மாதிரி விஷயமே நடக்கலை அப்படின்னு சொல்லும்போது, ஸோ நீ எதுக்காக அந்த ரூமுக்கு போனேன்னு மறுபடியும் பஞ்சாயத்தில் அந்த கேள்வியை கேட்குறாங்க. அப்போது சந்திரா மேடம் இலக்கட்டு இருக்குது எடுத்துகிட்டு வான்னு சொன்னதுனால தான் நான் அங்கே போனேன், மற்றபடி அங்கே அப்படி ஒரு விஷயமே நடக்கலை, இந்த பொண்ணு பொய் சொல்லுதுன்னு கார்த்தியும் சொல்ல, இங்கே சந்திரா யாருமான்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. நான் தான் சாமுண்டீஸ்வரியுடைய தங்கச்சி அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், என்ன நடந்ததுன்னு சொல்லு அப்படிங்கும்போது, ஸோ எனக்கும் அவனுக்கும் ஒத்தே வராது, அதனால இந்த விஷயத்தில் என்ன கோர்த்து விட பார்க்குறான், நான் அப்படி சொல்லவே இல்லைன்னு சந்திரா ஒரு பக்கம் சொல்ல, சிவனாண்டி எழுந்து அவங்க தரப்பில் பேச ஆரம்பிக்கிறாங்க. பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்ட்டு இவன் எப்படியும் உண்மையை ஒத்துக்க போகிறது கிடையாது, இவன் இந்த வீட்டை விட்டும் ஊரை விட்டும் போகணும், இதுதான் நல்ல தீர்ப்பாக இருக்கணும் சிவனாண்டி ஒரு பக்கம் சொல்ல, இங்கே பஞ்சாயத்து தலைவரும் பார்த்திங்கன்னா ஸோ எல்லார பக்கமுமே விசாரிக்கிறாங்க. ஸோ இங்கே டிரைவரை பற்றி சாமுண்டீஸ்வரி குடும்பத்துக்கிட்ட விசாரிக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி கார்த்தியை பற்றி நல்ல ஒப்பீனியனை தான் கொடுக்குறாங்க. அதாவது எங்கள் வீட்லேயும் பொண்ணுங்க இருக்காங்க, ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு பொண்ணுக்கிட்டையும் அவன் தப்பான ஒரு பார்வையோ தப்பான ஒரு நடத்தையோ இல்லை, கண்ணியமாக தான் நடந்துக்கிட்டான்னு சாமுண்டீஸ்வரி ஒரு பக்கம் சொல்ல, ரேவதியும் அதே தான் சொல்கிறாங்க. நான் எங்கள் சிஸ்டர் எல்லாமே வீட்டில் தான் இருக்கோம், ஸோ இது வரைக்கும் தவறாக ஒரு பார்வை கூட பார்த்தது கிடையாது, எங்கள் எல்லாருக்கிட்டேயுமே அவர் டீசெண்டாக தான் நடந்துப்பார் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் சொல்ல, ஸோ எல்லாருமே இங்கே கார்த்தியை நல்ல விதமாக தான் சொல்கிறாங்க. ஆனால் இங்கே சபையில் நல்லவன் அப்படின்ற பட்டம்லாம் கிடையாது, அதை ஏற்றுக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லி இது எல்லாத்தையும் விசாரித்து முடித்ததுக்கு அப்புறம் இங்கே பஞ்சாயத்து தலைவர் பார்த்திங்கன்னா சாமுண்டீஸ்வரி கிட்டே கேட்குறாங்க. சரி அவனே தப்பு பண்ணியிருந்தாலும் உன்னுடைய தீர்ப்பு என்ன அப்படின்னு சொல்லும்போது, நான் வீட்டை விட்டு மட்டும் இல்லை இந்த ஊரை விட்டே நான் அனுப்பிடுவேன்னு சாமுண்டீஸ்வரி ஒரு பக்கம் தீர்ப்பு சொல்ல, அதே தீர்ப்பை தான் இந்த பஞ்சாயத்து தலைவரும் சொல்கிறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த வீட்டை விட்டும் இல்லை இந்த ஊரை விட்ட அந்த பையன் போயிடணும் அப்படின்னு சொல்லும்போது,
இங்கே கார்த்தி செம்ம ஷாக் ஆகிறாங்க. அந்த இடத்துல சாமுண்டீஸ்வருடைய ஹஸ்பண்டும் சாட்சி சொல்லுவார். ஏன்னா இதை பார்த்த சாட்சி யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் பார்த்தேன், அந்த பொண்ணு போனதையும் பார்த்தேன், பின்னாடி இவன் போனதையும் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது கார்த்தி அவர் பார்த்ததெல்லாம் உண்மைதான், அந்த பொண்ணும் போயிருக்கு, நானும் போயிருக்கேன், ஆனால் அங்கே அப்படி ஒரு விஷயம் நடக்கலை அப்படின்ற மாதிரி கார்த்தி தரப்புலையும் எவ்வளோ சொல்கிறாங்க. ஆனால் அதையும் மீறி பஞ்சாயத்து தலைவர் இப்படி ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்காங்க. நாட்டாமல் தீர்ப்பை மாற்றி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதிலேருந்து கார்த்தி எப்படி தப்பிக்க போகிறாங்க, தான் மேலே எந்த தவறும் இல்லை அப்படின்றத எப்படி நிரூபிக்க போகிறாங்க. ஸோ பஞ்சாயத்து தலைவர் நீ ஊரை விட்டு வெளியில் போ அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போன்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த பொண்ணு பயந்துடும். தாலியை கட்ட வந்தால் கண்டிப்பாக அந்த பொண்ணு உண்மையை சொல்லிடும். ஸோ என்ன நடக்கும்னு தெரியல. ஸோ உங்களுடைய கருத்து என்ன, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வழக்கம்போல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.